Disclaimer. This is a fictional animated story created for entertainment purpose only. Suitable for 16 plus audience. ஒழுங்கா தூக்கமே இல்லை நைட்டு ஃபுல்லா. இந்த பிள்ளைங்க வேற அங்க படுத்துக்கிச்சுன்னா டிவி ரூம்ல படுக்க சொல்லிட்டா. அங்க ஃபேன் இல்லாம கொசு புடுங்கி தள்ளிடுச்சு. தூக்கமா வருதுப்பா. ஏன் மனசா என்ன அதுக்குள்ள எந்திரிச்சிட்ட? இந்த மாதிரிலாம் எந்திரிக்க மாட்டியா இவ்வளவு சீக்கிரமா? என்னங்க ஆச்சு? அதுக்குள்ள எந்திரிச்சிட்டீங்க? மணி 5 தானே ஆகுது. காபி போட்டு தட்டுமா? இது என்ன டீ கேள்வி? போய் போட்டு எடுத்துட்டு வா. தலைய வலிக்குது. மனுஷனுக்கு ராத்திரி ஃபுல்லா உறக்கம் இல்ல. என்னங்க சொல்றீங்க? நல்ல டிவி ரூம்ல தானே படுத்து நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க. நான் 4 மணிக்கு வந்தப்ப கூட நல்லா கொட்ட விட்டு தூங்கிட்டா இருந்தீங்க. நான் பார்த்தேன்னு என்ன எதுக்கு இப்படி போய் சொல்றீங்க? எட்டி மனுஷன் ராத்திரிக்குள்ள தூங்காம 4 மணிக்கு கொஞ்சம் குளிரா காத்தடிக்கு முன்னாடி தூங்கினேன். அது கூட 1 மணி நேரத்துக்கு எந்திரிச்சிட்டேன். நீ அங்க லைட் போடவும் இங்க லைட் போடவும் இதே பொழப்பு. அங்க ஃபேன் இருக்காட்டி தூங்குறதுக்கு பேசிட்டு இருக்காது. முதல்ல போய் காப்பி போட்டுட்டு அப்போ வயிறு வர பசிக்குது. சரி முத்தம் தெளிக்கலான்னு நினைச்சேன். சரி உங்களுக்கு காப்பி போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமே முத்தம் தெளிக்கிறேன். இந்தாங்க காப்பி நல்லா சூடா இருக்கு. குடிங்க. குடிச்சு இல்லைங்க சோஃபால தான் படுங்க. நான் வெளியே போய் முத்தெல்லாம் தூத்து போட்டுட்டு வரேன். குண்டாட்டி முத்தம் தூக்கலான்னு வந்தா நல்லா தூத்து யாரா போட்ட மாதிரி இருக்கே. எப்பயுமே நம்ம வாசல் இப்படி இருக்காது. இந்த மதுல ஒரு இலையில கொட்டி தானே கிடக்கும். இப்போ என்ன எவ்வளவு கிளீனா இருக்கு? ராணிக்கா அட என்ன வசந்தி இது ட்ரெஸ்? ஐயா இப்பெல்லாம் நீ போட்டு நான் பார்த்ததே இல்லையே. என்ன வித்தியாசமா இருக்கு? இல்லக்கா நான் நைட் ஆனால் இப்படி தான் போட்டு தூங்குவேன். நல்லா காத்தோட்டமா இருக்கும் இல்லையா? அப்படியே சரி முத்தத்தை மட்டும் தூத்து போட்டலாம் அப்படின்ட்டு வெளியே வந்தேன். சரி உங்களை பார்த்தேன்னா வந்து பார்த்துட்டு விளாண்டு வந்தேன். நல்லா இருக்கு வசந்தி. ஐயோ காமெடியா இருக்கு போ. ஏன்க்கா அப்படி சொல்றீங்க? நான் அந்த மாதிரி போட்டோ உங்களுக்கு பிடிக்கலையா என்ன? ஐயோ அட இல்ல வசந்தி நல்லா தான் இருக்கு. சும்மா சிரிப்பு வந்துடும். இது வரைக்கும் அந்த மாதிரி ஒன்று பார்த்தது இல்லைல்ல, அதனால தான் சும்மா சிரிப்பு வந்துட்டு. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. ஓ அப்படியாக்கா? நம்மளே போடணுக்கா அந்த மாதிரிலாம். நமக்கு வயசாயிட்டு இந்த மாதிரி போடக்கூடாதுன்னு அவங்களே முடிவு பண்ணிப்பாங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம போட ஆரம்பிச்சுன்னா வச்சுக்கோங்க, 4 பேர் 4 விதமாக பேசுவா. என்ன பேசுவா தெரியுமா? உங்களுக்கு வயசு என்ன ஆகுது, இன்னும் இது போட்டு திரியாளே அப்படின்பா. ஆனால் நம்ம போட்டு பழக்கிட்டோம் அதுக்கப்புறம் அவளுக்கு பேச மாட்டாங்க, வாய் முடிப்பாளுங்க. அது வேணா உண்மைதான் வசந்தி. நம்மளால அந்த மாதிரி துணி போட மாட்டேன்னு அவளுக்கு தெரியும். நான் கூட நீ சூழல் போடலான்னு இருக்கேன். நீ என்ன சொல்ற? அட அக்கா போடுங்க. இல்ல வசதி முத்தம் துக்கான் வந்து யாரோ தூத்து வச்சிருக்காங்களாட்ட. எப்பயும் யாரோ உதிர்ந்துதான் கிடக்கும். யாரோ தூத்துருக்காங்க போல. ராணியக்கா ஏ உமாடா வாட்டி. நீ என்ன என்னத்துக்கு எந்திரிச்சிட்ட? எக்கா நான் தாக்கா இங்க முன்னாடி தூக்குனேன். சரி நீங்க என்ன எந்திரிக்கல போல, உங்களுக்கு உடம்பே முடியலையாட்டுக்கு. இல்லை எப்பவுமே 4 மணிக்கே தூத்துருவீங்கல்ல, அதான் தூத்து போட்டேன். நான் தான் தூத்தேன். ஓ அப்படியா உமாளோ? இல்லை உமாளோ நான் வெளியே வந்து பார்த்துட்டு தான் போனேன். அதுக்குள்ள அப்படி எந்திரிச்சு காப்பி போட்டு கொடுத்துருப்போன்னு சொன்னனால சரி போய் காப்பி போட்டு கொடுத்துருவோம் அதுக்கப்புறமா வந்து பார்ப்போம்னு நினைச்சேன். சரி அதுக்குள்ள தூத்திட்டியா? பரவாயில்ல விடுவோமா. இல்லைக்கா இன்னைக்கு வந்து சண்டே இல்லை, அதனால தான் சரி பிள்ளைங்களுக்கெல்லாம் சீக்கிரம் குழம்பு வச்சு கொடுத்தா 3 நேரம் சாப்பிடுவாங்கல்ல. நம்ம வைக்கிறதே மதியத்துக்கு மேலே ஆக்கிடுறோம். அதுக்கப்புறம் எங்கே சாப்பிடுவோம். அதனால சரி சீக்கிரமாக எழுந்துச்சு சமைக்கலான்னு இப்போ அவரை தான் கறி அமுச்சு விட்டேன். என்ன உமா பார்த்து பேசாமையே இருக்க? அட வசந்தியக்காவா இது? நான் என்ன நினச்சேன், ராணிக்கா வீட்டில் ஒரு பொம்மை வாங்கி நிற்க வச்சுருக்காங்கன்னு நினச்சேன். அந்த மாதிரி தான் இருக்கு. கடையில் ஒரு பொம்மை நிற்கல. ஆமாட்டி உனக்கு இப்போலாம் அப்படிதான் தெரியும். என்னை பார்த்தா உனக்கு இலக்கரமா போச்சு. அதனால தான் சும்மா என்கிட்டே வம்புக்கு வருவா. ஆளையும் மூஞ்சி பாரு. ஏன் நாளை அப்படி ட்ரெஸ் பண்ணக்கூடாதா? ஐயோ நான் உங்களுக்கு ஒன்றும் சொல்லலம்மா. வந்துருவ அப்படியே வள்ளுன்னு. ஏட்டி காலையில 2 பேரும் சண்டை போடாதீங்கட்டி. போங்க போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க, எனக்கு வேலை இருக்கு. சரிக்கா நான் போறேன். இவகிட்ட கடந்து என்னால் வாய் கொடுக்க முடியாது. காலையிலே தலையை பிச்சுக்கும். நான் போயிட்டு வரேன். சரி உமாலை பார்த்து போயிட்டு வா. சரி வசந்தி எனக்கு வேலை கிடக்கு, நான் போயிட்டேன். சரிக்கா போங்க. வந்துருவாளுங்க. நம்ம ஒரு துணி போட்டால் போதாது, புறாம பிடிச்சி போய் திரிவாளுங்க. வயசு 35க்கு மேலே ஆகுது. கையில்லாமல் எப்படி துணி போயிட்டு வெளியே திரிஞ்சிட்டு இருக்கா பாரு. இதெல்லாம் மாப்பிள்ளை கேட்பானா கேட்க மாட்டானான்னு தெரியல. எங்க இங்கே உட்காந்து இந்த மனுஷனை காணும். இங்கே தானே உட்காந்துருந்தாரு. எங்கே போனாரு? ராணிக்கா ஏஞ்சிட்டிங்களா? ஆமா லட்சுமி நான் 5 மணிக்கெலாம் எந்திரிச்சிட்டேன். இல்லைக்கா பூமாரி இங்கே இருக்கால, அதான் கூப்பிட்டு போகலான்ட்டு வந்தேன். 9 மணிக்கெலாம் வந்துடுறேன் அப்படின்னு, அதனால தான் வந்தேன். என்ன பண்ணுறாக்கா? லட்சுமி 3 கடந்த ராத்திரி உலாத்திக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு என்னையும் தூங்க விடல. தூங்காம எல்லாம் பேசிக்கிட்டு 2 மணிக்கு மேலே தான் உறங்கிருக்குதுங்க. உறங்கட்டும் கொஞ்ச நேரம், அதுக்கப்புறமா கூட்டிட்டு போ. அதனால தாக்கா நான் வேணான்னு சொன்னேன். இப்பெல்லாம் பண்ணுவான்னு தெரியும், அதுக்கு தான் இங்கே படுன்னு சொன்னேன். முத்துக்கு மாட்டா சின்ன வயசு தான், நம்ம போய் அமுச்சு விடுன்னு சொன்னனால தான் அமுச்சு விட்டேன். இது இப்படியே தாக்கா பண்ணுவா. வீட்டில் இருக்கும்போது அமைதியாக நல்ல பிள்ளை மாதிரி இருப்பா. வெளியே வந்ததுக்கப்புறம் இப்படி பண்ணிட்டா பாரு. உங்க தூக்கமும் போயிடுச்சு. அட லட்சுமி சின்ன பிள்ளைங்க அப்படிதான் இருக்கும். ஏன் என்ன விளையாண்டு போற? இதுல என்ன இருக்கு? ஏன் இப்படி பேசுற? நான் சும்மா விளையாட சொன்னதை நீ தப்பா எடுத்துக்கிட்டியா? அட அக்கா உங்க என்ன இது சொல்லக்கா? நான் சும்மா பேசினேன். அவ இப்படிதான் பண்றாளே அப்படின்னு சொன்னேன்னு சொல்லி வேற எதுவும் இல்லக்கா. நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. சரி லட்சுமி அதெல்லாம் இருக்கட்டும். நேற்று ராத்திரி சின்ன பொண்ணு வந்தா. ராணியா சின்ன பொண்ணு வீட்டில் பக்கத்தில் ஒரு இடம் இருக்கான். ஒரு இடத்துல வீடு கட்டியிருக்காங்களாம். அந்த வீடை விற்கிறதுக்காக போர்டு போட்டிருக்காங்க. அதான் வந்து பார்த்து வந்து சொன்னா. நேற்று ரைட்டே சொல்லலான்னு சொன்னா. நான் தான் வேணாம் காலைல சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ராணிக்கா இது நல்ல விஷயமே. சின்ன பொண்ணு வீட்டு பக்கத்துலலாம் எனக்கு பக்கமாயிட்டே. நம்ம எல்லாம் பக்கமாவே இருந்துக்கலாம். ஐயோ அவளை வர சொல்லுங்கக்கா, என்ன ஏதுன்னு கேட்க சொல்லுங்கக்கா, நம்ம போய் பார்த்துட்டு வரலாம். ஆமா லட்சுமி சொல்லிட்டாளா அவள் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வீடு வேணும் அப்படின்னு. பேசுறேன்னு சொன்னா. அவங்க கிட்ட பேசிட்டு கூப்பிடுவா. ஓ அப்படியாக்கா சரி. ராணிக்கா தாய் கல்வி என்ன இவ்வளவு நேரமா இங்க வந்திருக்கீங்க? மணி 9 மணிக்குள்ள வந்திருக்கீங்க. என்ன விஷயம்? சின்ன பொண்ணு ஒழுங்கா மரியாதையா லட்சுமி அக்கான்னு கூப்பிடு. இல்ல லட்சுமினாவது கூப்பிட்டு சின்ன பொண்ணு. சும்மா தாய் கலவி அந்த கலவின்னு கூப்பிடாத. எக்க சும்மா விளையாண்டக்கா. நான் போய் அப்பெல்லாம் பேசுவேனா? உங்ககிட்ட விளையாடாம யாருக்கிட்டக்கா விளையாடுவேன்? உங்களை எல்லாம் விட்டு எனக்கு யாருக்கா இருக்கா? உடனே இப்படியே மனசு தோற மாதிரி பேசிட்டு அப்படியே அமைதியா இருந்துப்பா. சின்ன பொண்ணு அந்த வீடை பத்தி சொன்னீங்க,
அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி பேசுனியா? ஃபோன் பண்ணி பேசுமா, போய் பார்த்துட்டு வருவோம். சரிக்கா, அதை பத்தி பேசலாம். நானும் வந்து தாய் கழுவி இங்க இருக்கு, நம்ம 3 பேர் போய் சேர்த்து பார்த்துட்டு வரலாம். இருங்க, நான் ஃபோன் பண்றேன். ஹலோ, சொல்லுங்கம்மா, யார் பேசுறது? ஹலோ அண்ணா, வணக்கங்கண்ணா. வணக்கங்கண்ணா. இங்க ஒரு வீட்டு பக்கத்துல ஒரு வீடு ஃபார் சேல்னு போட்டுருந்துச்சு, அதான் ஃபோன் பண்ணி கேட்கலான்ட்டு ஃபோன் பண்ணேன். எவ்வளவுண்ணா வருது, எத்தனை சதுர அடி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஓ, அப்படியாம்மா, அந்த வீட்டை பார்க்கறதுக்காகவா? நான் இப்ப வீட்டுல தான் இருக்கேன், நீங்க வந்தீங்கன்னா வந்து பேசிடலாம். ஓ அப்படிங்களாண்ணா, சரி. நான் வேற டீடைல்ஸ்லாம் நேரில் வந்து கேட்குறேன். நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் கொஞ்சம் வரோம். சரி சரிம்மா, கொஞ்சம் சீக்கிரம் வர முடியுமா? எவ்வளவு நேரம் ஆகும் நீங்க வரதுக்கு? ஆனா வந்துருங்கண்ணா ஒரு 10 நிமிஷத்துல. சரிம்மா. எக்கோ, இப்ப அவர் வீட்டில் தான் இருக்காராங்க்கா. இப்ப போனா போய் பார்க்கலாமா? வாங்க போய் பார்த்துட்டு வந்துருவோம். லட்சுமி, முத்துக்குமாரை கூப்பிடணுமா? லட்சுமி, முத்துக்குமாரி ஒரு வார்த்தை கூப்பிட்டு அவனு வரட்டும். எக்கா, நான் அவங்ககிட்ட காலையிலே சொன்னக்கா, அதெல்லாம் வேணாமா, நீங்க பார்த்துட்டா போதும், எனக்கு வேற எதுவும் தேவையில்லை அப்படி சொல்லிட்டான். அதுக்கு மேல என்னக்கா பண்றது? எவ்வளவுக்குள்ள வாங்கணும்னாலும் சொன்னா லட்சுமி, இந்த அமௌண்ட்டுக்குள்ள வாங்குமா அப்படின்னு. ஆமாக்கா, சொன்னா ஒரு 15 லட்சத்துக்குள்ள வாங்குமா, அப்பதான் திரும்ப கல்யாணத்தை எடுக்கும் போதுல கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு சொன்னா. அங்க எவ்வளவு சொல்றாங்களோ தெரியல. சரி வாங்க போய் பார்த்துட்டு வருவோம். இருச்சுன்னு போன இந்த கதவை மட்டும் சாத்திட்டு வந்துடுறேன். கதவை சாத்தியாச்சு. அதில் உள்ளதான தூங்குறாளுங்க, எந்திரிக்கும் போது ஃபோன் பண்ணுவாளுங்க. எக்கா, எல்லாரும் எங்க போறீங்க? ஒரு வார்த்தை கூட சொல்லாம போறீங்க? எதுக்கு நாள் முடி நாங்க உங்ககிட்ட சொல்லணும்? நாங்க எதுக்கு உனக்கிட்ட சொல்லணும்? நீ எதுக்கு இப்ப தேவையில்லாம வர? கிளம்பு ஃபர்ஸ்ட். நான் ஒன்றும் உங்ககிட்ட பேசல சிறப்புன்னு, சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காது. என்ன பண்ணு, விடுமா, அவளும் நம்ம ஃப்ரெண்டு தானே, வரட்டும், அவளும் நம்ம கூட. எல்லாரும் போய் சந்தோஷமா பார்த்தா தான் நல்லா இருக்கும். வா வசந்தி, நீ லட்சுமி அக்கா வீடு பார்க்கறேன்னு சொன்னாங்கல்ல, அதனால ஒரு வீடு இருக்கு, அதை பார்க்க தான் போறீங்க, பக்கத்துல சின்ன பொண்ணு வீடு பக்கத்துல. ஓ அப்படியாக்கா, சரி சரி, நானும் வரேன். உமாலோ, நீ மாட்டி லட்சுமி அக்கா வீடு பக்கத்துல இருக்காங்க, அதை போய் பார்த்துட்டு வந்துருவோம். சரி டி, நானும் வரேன், வாங்க போவோம். லட்சுமி, வீடு ரொம்ப நல்லா இருக்குல்ல? வெளியிருந்து பார்க்கும்போது நல்லா இருக்கே. புதுசா வீடு கட்டி விற்பாங்க போல. அப்படிதாங்க நினைக்கிறேன். இந்த மாதிரி ஃபிளாட் மாதிரிலாம் எடுத்து கட்டி கட்டி விற்பானுங்களே, அந்த மாதிரி இடத்துக்கு பரவாயில்ல, வீடு நல்லா இருக்கு. இங்க வெளியில பாருங்க, நிறைய இடம் இருக்கு, மரம் இருக்கு. ஆனா எவ்வளவுதான் சொல்றான்னு தெரியல வேற, அதை நினைச்சா பயமா இருக்கு. லட்சுமி அக்காக்கு ஒரே ஜாலி தான். பையனுக்கு ப்ரமோஷன் கிடைச்சோடனே வீடு வாங்க போறீங்க, கல்யாணம் பண்ண போறீங்க, பணம் மிரளுது போல. வசந்தி, கஷ்டப்பட்டது எனக்கு மட்டும் தான் தெரியும், உனக்கா தெரியும்? கல்யாணம் பண்ணா அந்த உடச்ச வீட்டுல போய் கல்யாணம் பண்ண முடியுமா? ஓ பையனுக்கு அந்த மாதிரி கல்யாணம் பண்ணி வைப்பியா? பேச வந்துட்டா சும்மா. கடை வாங்கி தான் நாங்களே வாங்குறோம், சும்மா எதையாவது பேசணும்னு பேசுவா கண்மா. அப்படி சொல்லிங்க லட்சுமிக்கா, இந்த 4 முடிக்கு வம்பு இழுக்கலைன்னா அமைதியா இருக்க மாட்டா. சின்ன பொண்ணே, சும்மா என்ன வம்பிழுத்துட்டு இருக்கவே வேலையை வச்சுக்காத. அடடா, ஒரு நல்ல விஷயம் பேச வந்துட்டு இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. லட்சுமி, அவ எனக்கே சொல்லிட்டு போறா, நீ திரும்ப. நீ பட்டா கஷ்டம் உனக்கு தெரியும், எனக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். வாய் முடிட்டு கம்மு நிலுமா. சரிங்கக்கா. சின்ன பொண்ணு, அவர் கூப்பிடு. சின்ன பொண்ணு, நேரம் ஆயிட்டு பார்த்துட்டு போவோம். என்ன, யாராவது இருக்கீங்களா உள்ள? சொல்லுங்கம்மா, நீங்க தான் ஃபோன் பண்ணதா? வீடு பார்க்கறதுக்காக சொன்னீங்களே, அது நீங்க தானா? ஆமாங்கண்ணே, நாங்க தான். வீடு எவ்வளவு ரேட்டுமே போகுது? வீடாம்மா, இந்த இடம் வந்து 950 சதுரடி. வீடு வந்துட்டு 19 லட்சம் சொல்றாங்க, பேசி எடுத்து பண்ணிக்கலாம். என்னன்னே 19 லட்சம் சொல்றீங்க? ஒரு 15-16 பேசி கொடுக்கலான்னு பார்த்தா. அதெல்லாம் பேசிக்கலாமா, வாங்க உள்ள வந்து பாருங்க, பிடிச்சிருக்குன்னா உட்காந்து பேசலாம். ஓ அப்படியாண்ணே, சரி சரி, நீ வரோம். என்ன ராணிக்கா, 19 லட்சம் சொல்றாங்க, நான் ஒரு 15-16ல முடிக்கலான்னு பார்த்தனே, 2 லட்சம் எக்ஸ்ட்ரா போகுது, என்ன பண்றதுக்கா? அதெல்லாம் ஒன்றும் லட்சுமி, பக்கமாவே இருக்கு, பார்த்துட்டு பண்ணிக்கலாம். வீடு உள்ள போய் பார்ப்போம், பிடிச்சிருந்தா அடிச்சு பிடிச்சி பேச வேண்டியதா வேலையை. சரி சரிக்கா. எக்கா, நீங்க உள்ள போய் பார்த்துடுங்க, நானும் வசதி இங்கே உட்காந்து இருக்கோம். சரி உமாலோ, நீங்க உட்காந்துருங்க, நாங்க உள்ள போய் பார்த்துட்டு வந்துடுறோம். அப்படிமா, வீட்டுல சுத்தி பார்த்தீங்களா? பிடிச்சிருக்கா? ஆமாங்கண்ணே, வீட்டில் நல்லா இருக்கு. 2 பெட்ரூம் போலையாட்டுக்கு, ஒரு கிச்சனும் ஒரு ஆளு ஒரு சாமி ரூம், உள்ளேயே படிக்கிறது காட்டுக்குண்ணே, நல்லா இருக்கு. வீட்ல நல்லா இருக்கு. ரேட் மட்டும் பேசுனீங்கன்னா பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா இருக்கும். வீடு யாருக்குமா, எதுக்காக வாங்குறீங்க? வீடு எனக்கு தானே. நாங்க ஒரு சின்ன வீட்ல இங்க பக்கத்துல தான் குடியிருக்கோம். என் பையனுக்கு கல்யாணம் பண்ணலான்னு இருக்கோம், அதான் ஒரு வீடு வாங்கிட்டு அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சோம். அதனால தான் வீடு தேடிட்டு இருந்தோம். இவ இருக்கால, இவன் பெருசா ஒருத்தி நிக்கிறாளே, அவதான் ஃப்ரெண்டு, இங்க வீடு இருக்குன்னு சொன்னா, அதான் சரி வந்து பாத்துட்டு போலான்ட்டு வந்தோம். ஓ அப்படிங்களா, சரி சரி, அப்ப நல்ல விஷயம் தான். அம்மா கல்யாணத்துக்காக வீடு வாங்குறீங்களா? சரி சரி. நாங்க வந்து நிறைய வீடு கட்டி விடுவோம். இந்த வீடு பிடிக்கலான்னு 4-5 வீடு இருக்கு, ஆனா அது இங்க பக்கத்துல இல்ல, கொஞ்சம் தூரமா பிளாட் போட்டு வித்துட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த வீடு ஓகேவா, இல்ல இந்த 4 வீடு போய் பார்க்கலாங்களா? இல்லண்ணே, எனக்கு பக்கத்துல தான் வேணும். இந்த வீடு நல்லா தான் இருக்கு. எவ்வளோன்னு கொஞ்சம் பேசுனீங்க நல்லா இருக்கும். ஓ அப்படிங்களாம்மா, வீடு வந்து ஒரு 19 லட்ச ரூபா, என்ன ஒரு 17 பேசலாமா? என்னண்ணே இவ்வளவு ரேட் சொல்றீங்க? எல்லாத்துக்கும் சொல்ற மாதிரி நான் தான் இந்த வீடியோ பார்த்து சொன்னேன். அப்ப என்னங்கண்ணே, ஒரு 14 பேசுவோமே. ஐயோ இல்லைங்கம்மா, ஒரு 17ஆவது வரணும். 16னா எனக்கு கட்டுப்படி ஆகாது. நான் வாங்கி போட்ட மெட்டீரியல்ஸ் இதுக்குவே எனக்கு கரெக்டா இருக்கு, எனக்கு 1 ரூபா கூட கையில இருக்காதுங்கம்மா. என்னங்கண்ணே, நம்ம ஊர்ல இருக்கீங்க, நமக்கு ஒரு இது பண்ண மாட்டீங்களா? இல்ல ஒரு 16 ரூபா போட்டுக்குங்க. 16 ரூபா, 16 லட்சம் கொடுத்துறோம். ஆமாங்கண்ணே, ஒரு 16 லட்சம்னா பேசி முடிக்கலாம். கையில காசு இருக்கு, பணம்லாம் இந்த இது இன்சூரன்ஸ் இந்த மாதிரிலாம் போட தேவை கிடையாது, லோனு எடுக்க தேவை கிடையாது. கையிலே அமௌண்ட் இருக்கும், கையிலே நாங்கள் கொடுத்துட்டு செட்டில்மெண்ட் பண்ணிட்டு காசெல்லாம் வாங்கிக்கிட்டு அப்புறமா நீங்க எங்களுக்கு வீடு கொடுத்தா போதும். ஓ அப்படிங்களா, கையிலேயே பணங்களா? சரி, நான் கூட பேங்க் லோன் நினைச்சேன். பேங்க் லோன்னா இன்னும் இன்ட்ரெஸ்ட் அதிகமா வரும். சரிம்மா, 16 லட்சத்துக்கு முடிச்சுக்கலாம். ரொம்ப நன்றிங்கண்ணே. என் பையன் 15 லட்சம் தான் பார்க்க சொன்னான். சரி, நீங்க சொன்னதுனால 1 லட்சம் எக்ஸ்ட்ரா தரோம். சரி, நான் ரொம்ப நன்றி. அதுல என்னமா இருக்கு, பிள்ளை கல்யாணத்துக்குன்னு கேக்குறீங்க, இது கூட உதவி பண்ணல எப்படி? எப்படிங்கம்மா, எப்போ பணம் தரீங்க? இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சொன்னீங்கன்னா நானும் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துருவேன். ராணிக்கா, பேசுங்கக்கா. நீங்க
சரி இரு லட்சுமி. சரிண்ணா, டாக்குமெண்ட்லாம் எடுத்துட்டு வாங்க, நாளைக்கே எடுத்துட்டு வந்துருங்க. காசுலாம் ரெடியாக தான் இருக்குது, கையிலே தான் இருக்குது. எடுத்து கொடுத்து டாக்குமெண்ட்ஸ்லாம் இது பண்ணிக்கலாம். எங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கு, வீடு சாவி கையோட கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல. ஓ அப்படிங்களாம்மா, கையிலே பணம் இருக்குன்னா சரி, நாளைக்கு வந்து நான் டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்து உங்க வீடு எங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் சைன் வாங்கிட்டு போயிடுவேன். அப்படி நீங்க அமௌண்ட் செட்டில் பண்ணிட்டீங்கன்னா கையிலேயே சாவி கொடுத்துருவேன். வேற எந்த பிரச்சனையும் இல்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கண்ணே, எங்கள் வீடு தான் அந்த முன்னாடி ஒரு வெள்ளை வீடு இருக்குல்ல, அதான் என் வீடு. நாளைக்கு அங்கே வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு கூட்டு போயிடுவேன். சரிம்மா, இப்போதைக்கு ஒரு 500 இல்லைன்னா 1000 அட்வான்ஸ் மாதிரி கொடுத்துட்டு போங்க. நாளைக்கு நான் வந்து பேசி முடிச்சுக்கிறேன். ஐயோ ராணிக்கா, காசு நான் எதுவும் எடுத்து விடலையேக்கா. லட்சுமி இது என்கிட்ட இருக்கு, நான் இதுக்கு எடுத்துட்டு தான் வந்தேன். இரு கொடுத்துடலாம். சரிக்கா, நான் உங்களுக்கு வீட்டுக்கு வந்தோடனே காசு கொடுத்துறேன். அட சும்மா இரு லட்சுமி, முத்துக்குமாரிக்காக இந்த 500 கூட தர மாட்டேன். என்ன லட்சுமி, இந்த லட்சுமி இதை அவர்கிட்ட கொடு. இது 500 இருக்கு. லட்சுமி எல்லாம் சாமியை வேண்டிக்கிட்டு கொடு லட்சுமி. சரிங்கக்கா. அப்பா கடவுளே, நாங்கள் புதுசாக வீடு வாங்க போகிறோம். கையில் ஒரு 500 அட்வான்ஸாக கொடுக்க போகிறோம். இந்த வீடு அமைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி கடவுளே. நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கேன். இந்த கஷ்டத்தில் நீங்கள் தான் துணையாக இருந்தீங்க. இப்போ நான் வீடு வாங்கி பெரிய ஆளாகணும் எனக்கு ஆசைலாம் கிடையாது. என் பையனுக்காக நாங்கள் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் நல்லா வாழணும் கடவுளே. இந்த வீடு எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இந்தாங்கண்ணே, இதில் 500 அட்வான்ஸ் இருக்குது. ரொம்ப நன்றிங்கம்மா. நான் நாளைக்கு வந்து நான் உங்க வீட்டு சாவி பத்திரத்து எல்லாத்தையும் கொடுத்துட்றேன். சரிங்க, நாங்கள் போயிட்டு வரோம். லட்சுமி வா போவோம். சரிக்கா. அண்ணே மறக்காம பின்னாடி இருக்க வெள்ளை வீட்டுக்கு வந்துருங்க, நான் வந்து உங்களுக்கு கூட்டு போகிறேன். காலை ஒரு 10 மணிக்குள்ள வந்துருங்கண்ணே. அதெல்லாம் வந்துடலாமா, நீங்க கவலைப்படாம போங்க. இனிமே இது உங்க வீடு. என்ன லட்சுமிக்கா, மூஞ்செல்லாம் சிரிப்பா இருக்கு. வீடு பேசி முடிச்சிட்டீங்க போல. ஆமாம்மா, வீடு பேசி முடிச்சாச்சு. 16 லட்சம் சொல்லியிருக்காங்க. பேசி அட்வான்ஸ் எல்லாமே கொடுத்தாச்சு. நாளைக்கு வந்து ஏதோ அந்த பத்திரம் எல்லாம் தருவாங்களா, அதெல்லாம் கொடுத்துட்டு வீடு சாவி கொடுத்து. ஓ அப்படிங்களாக்கா, நல்ல விஷயம் நல்ல விஷயம். வீடும் பார்க்க நல்லா இருக்கு. நாங்களும் வந்து பார்த்தா நீங்க பேசிட்டு இருக்கும்போது உள்ளலாம் வீடு நல்லா இருக்கு. 2 பெட்ரூம் போலையாட்டுக்கு. நீங்க ஒரு பெட்ரூம்ல இருந்துக்கலாம், முத்துமாரி ஒரு பெட்ரூம்ல இருந்திருக்கா. வீடு ரொம்ப நல்லா இருக்குக்கா. அம்மாவோட வீடு நல்லா இருக்கு. சரி வாங்கிட்டு இப்பயே நின்று பேசிட்டு இருந்தா நேரம் போயிட்டு. லட்சுமி நீ போய் முத்துக்குமார் கிட்ட சொல்லி அந்த வீட்டோட போட்டோ சின்ன பொண்ணு எடுத்தா அதை அனுப்பிச்சுடுவா, அவனை பார்க்க சொல்லு. சரியா, வாங்க போவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லட்சுமிக்கா புதுசாக வீடு வாங்கியிருக்காங்க. வீடு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடு நல்லா இருக்கா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. எப்போ பால் காய்ச்சலான்னு நீங்களே சொல்லிடுங்களேன். ஆமா அக்கா, புதுசா வீடு வாங்க போறோம். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. ப்ளூ கார்ட்டூன் சேனல்ல சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு நாங்க போற வீடியோ டெய்லி வரும். ப்ளீஸ் ப்ளூ கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.